சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. பெண்கள் பாதுகாப்பு எவ்வளவு சிக்கல்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த பக்கம் இந்த வேலைகளை பாக்குறத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? தெரிஞ்சாதானங்க. நீங்க ஓட்டு போட்டதுனாலே அவர் தெரிஞ்சிருவாரா? நீங்க மார்க் போட்டதுனாலே அவர் நல்ல மாணவனா? அவன் எழுதாதையில நீங்க மார்க் போட்டிருக்கீங்க, அது 100க்கு 90 போட்டிருக்கீங்க. முதலமைச்சர் மேல அவதூறு பரப்பின உடனடியே கைது செய்யப்படும் சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. இந்த கேள்வியெல்லாம் இருக்குது இல்ல, இவ்வளவு கேள்வி நான் கேட்டிருக்கிறேன்ல, சொல்லுங்க பதில். சிஸ்டம் அதே தானே. அப்பயும் கம்மியா இருந்தது, இப்பயும் ஜாஸ்தியாச்சு. இந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய உறவினர் பேசும்போது நீங்க இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணுவீங்க, திரைப்படத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படிலாம் காப்பாத்துவீங்க, அந்த மாதிரி காப்பாத்துவீங்கன்னு நினைச்சுதான் உங்களுக்கு வாக்கு போட்டோம், நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க வருது. அது முட்டாள்தனம் தானே. அப்படிலாம் செய்ய முடியுமா? அது ஸ்கிரிப்ட். மக்கள் அதான் கேக்குறாங்க, எங்கப்பா அந்த சிங்கப்படை, அந்த காணவே காணோம். நேத்து மக்களுடைய கருத்துக்களை நாங்க என்டார்ஸ் பண்ணலைங்க. அவருக்காக ஓட்டு போட்டவங்க ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளை வந்துட்டு அவங்க தமிழ்நாட்டோட சிஇஓ உட்கார வச்சுட்டாங்க. அப்போ ரியாலிட்டி வேற, அரசியல் வேற, அரசாங்கம் வேறங்கிறத விஜய் இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர்னு எடுத்துக்கலாமா? ஆமா, ஷூட்டிங் வந்துட்டு செக்ரட்டேரியட்ல நடக்குது. வேர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளவு சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா கட்சியை பலப்படுத்துறது, ஆட்சியை பலப்படுத்துறது, இதுலயே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. பெண்கள் பாதுகாப்பு எவ்வளவு சிக்கல்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த பக்கம் இந்த வேலைகளை பாக்குறத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? தெரிஞ்சாதானங்க. நீங்க ஓட்டு போட்டதுனாலே அவர் தெரிஞ்சிருவாரா? நீங்க மார்க் போட்டதுனாலே அவர் நல்ல மாணவனா? அவன் எழுதாதையில நீங்க மார்க் போட்டிருக்கீங்க, அது 100க்கு 90 போட்டிருக்கீங்க. மார்க்கை போட்டுட்டீங்க, அப்புறம் அவன் எங்க படிக்கிறது, எங்க மேல போறது? அவன் கேள்வி கேட்டா முடிப்பான், அதான் முடிக்கிறாரு. முதலமைச்சர் மேல அவதூறு பரப்பின உடனடியே கைது செய்யப்படும் சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. இந்த கேள்வியெல்லாம் இருக்குது இல்ல, இவ்வளவு கேள்வி நான் கேட்டிருக்கிறேன்ல, சொல்லுங்க பதில். சிஸ்டம் அதே தானே. அப்பயும் கம்மியா இருந்தது, இப்பயும் ஜாஸ்தியாச்சு. பதில் சொல்ல முடியுமா அவங்களால? இது அவதூறுன்னு சொன்னீங்கன்னா போடுங்க, பார்க்கலாம். உங்களாட்ட நான் சப்பா கிடையாது, நானும் மோதுவன்ல. அதனால அவங்களுக்கு தெரியும் யார் யாரு எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்றது தெரியும். நாமெல்லாம் அரசியல்லையே இருந்திருக்கிறவங்க, ஊறி இருக்கிறவங்க, ஊறி பழுத்து வளர்ந்தவங்க. அதனால இவங்களெல்லாம் சொல்லலாம், என்கிட்ட காட்டுறீங்க, கம்ஃபர்டபுளா பண்ணிட்டு போவேன். எனக்கு ஒன்லி திங் ட்ரூத், அவ்வளவுதான். இல்ல, இவங்க ரொம்ப முக்கியமா இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல இன்னைக்குதான் முதலமைச்சர் பேசுறாரு. அவரு பிரச்சாரத்துல எல்லாம் கம்பேர் பண்ணி தொடர்ச்சி சோசியல் மீடியால போட்டே இருக்காங்க. பிரச்சாரத்துல என்ன பேசினாரு சார் அப்படின்னாருல, வெளியில பெண்கள் நடமாட முடியல அப்படின்னாரு. இப்ப கேட்போம்ல, இப்ப கடும் நடவடிக்கை எடுக்கணும் உத்தரவிட்டுள்ளேன்னு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவ்வளவுதான். அதே தான் அவர் சொன்னார், நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். ஸ்டாலின் அறிக்கை கொடுத்தாரு, எடுத்தார்ல. இப்ப நீங்க பாராட்டுறீங்க, அந்த ஒரு பெண் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டது, டபுள் இரட்டை மரண தண்டனை அப்படின்ட்டு. யார் வழக்க நடத்துனது, யார் வழக்கப்பட்டது, யார் வழக்க நடத்துனது? திமுக அரசு. நீங்க பாராட்டுறீங்கல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? காதுல கேக்குதா அப்படின்னு கேட்டீங்களே. எவ்வளவு அனுபவம் அவருக்கு இருக்குது. அதாவது ஆட்கள் தான் மாறி இருக்காங்க, ஆனா கருத்துகள் அதே தான். 24 மணி நேரத்துல காவல்துறை நடவடிக்கை எடுத்துருச்சு சொல்லக்கூடியது அது இல்ல. சிஸ்டம் அதே தான். விஜய்க்கு ஃபேவரபிளா இருக்கும் இந்த கருத்து. நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் அதே தான். ஏன் இப்படி இருக்குது சூழல், அத உன் சிஸ்டத்தை கேட்டு. ஆனா நேத்து அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய உறவினர் பேசும்போது நீங்க இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணுவீங்க, திரைப்படத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படிலாம் காப்பாத்துவீங்க, அந்த மாதிரி காப்பாத்துவீங்கன்னு நினைச்சுதான் உங்களுக்கு வாக்கு போட்டோம், நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்க வருது. அது முட்டாள்தனம் தானே. அப்படிலாம் செய்ய முடியுமா? அது ஸ்கிரிப்ட், இது ரியாலிட்டி. மக்கள் அப்படி நம்பிதான் வாக்களிச்சிருக்காங்க. ஏங்க என்னங்க நீங்களும் வந்துட்டு அறியாமையில இருந்து பேசுறீங்க. ஒரு அரசியல் களம்ன்றது தமிழ்நாடு எவ்வளவு பெருசு சொல்லுங்க. 1,35,000 சதுர கிலோமீட்டர். ஷூட்டிங் எடுக்கிற இடம் எவ்வளவு பெருசு? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஏக்கர். என்ன அதை வச்சுட்டு இதை பேசலாமா? அங்க செஞ்சாரு அப்படின்ட்டு நீங்க பாக்குறீங்க. 1,35,000 சதுர கிலோமீட்டர்ல நடக்கக்கூடிய விடயங்கள் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பெரிய சிஸ்டம் இருக்குது, எவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, எவ்வளவு பெரிய கலெக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் அது தடுக்கப்படலை அப்படின்றதுல நீங்க யோசிக்கணும். நேரம் இல்லைன்னா எப்படி? நீங்க வந்த உடனே குறையும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கல்ல, ஏன் குறையல? அந்த கேள்விக்கு நீங்க தானே பதில் தேடணும்.
கிட்டத்தட்ட 13 நாள்லயே உதயநிதி அவர்கள் ஒரு பட்டியலே கொடுக்கிறாரு, எவ்வளவு கற்பழிப்புகள், கொலைகள், ஒரு 70 கிட்ட சம்பவம் நடந்திருக்கு. உதயநிதி உள்ள வச்சிருவாங்களா? என்னதான் பண்றீங்க? இல்ல உதயநிதி உள்ள வச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிரட்டினீங்க. ஓகே, உதயநிதி இல்ல நான் மிரட்டல. தாவேகா முதலமைச்சர் விமர்சிச்சா கைது பண்ணுவாங்க. அதாங்க அவர் விமர்சிச்சிருக்காரு, தூக்கி உள்ள வச்சிருவாரு. சோஷியல் மீடியால ஜாக்கிரதையா இருங்க ப்ரோ அப்படின்லாம் தாவேகா ஆட்கள் போடுறத நம்ம பாக்குறோம். டிவில விமர்சிச்சாங்கன்னா ஒண்ணும் இல்ல, அவங்களா இருக்கலாம். சோஷியல் மீடியால விமர்சிச்சு உள்ள வச்சிருவாங்க. சொத்துங்க ஐயா, நான் என்ன கேட்குறேன்னா ரொம்ப சிம்பிள்யா. அதே சிஸ்டம்யா, அதே போலீஸ் ஃபோர்ஸ், அதே தமிழக காவல்துறை, அதே டிஜிபி. ரியாலிட்டி உணர்றாரா விஜய் இப்பதான்? இதுதான் ரியாலிட்டி போல இருக்கு, ஒரு அரசால இவ்வளவுதான் செய்ய முடியும் போல இருக்கு. இப்ப வந்துட்டீங்களா? இதைத்தான் நான் அவரை பார்த்து கேட்கிறேன். திஸ் இஸ் த அப்ஜெக்ட் ரியாலிட்டி. ஃபைண்ட் அவுட் வை, டெல் த பீப்புள் வை. நீ உன்னோட கரெக்டிவ் மெஷர்ஸ் என்ன, உன் போலீஸை வச்சு பேசு. அந்த இப்போ நீங்க வந்துட்டு அருண்குமார் விட்டு இதுக்கெல்லாம் காரணம் போதைன்னு மறுபடியும் சுண்ணாம்படிக்க பாக்குறீங்க. அதே போலீஸ் கிட்ட தான் அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவும் இருக்கு. அவங்க கிட்ட போய் கேட்கணும். முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாடு, நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. செஞ்சீங்களா என்ன அப்படின்ட்டு. சிங்கப்படையுமே முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. படை புலிப்படையெல்லாம் எங்க நிக்க போகுது, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது தெரியும். மக்கள் அதான் கேட்கறாங்க, எங்கப்பா அந்த சிங்கப்படை, அந்த காணவே காணோம். நேத்து மக்களுடைய கருத்துக்களை நான் என்டார்ஸ் பண்ணலைங்க. அவருக்காக ஓட்டு போட்டவங்க ரொம்ப தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளை வந்துட்டு அவங்க தமிழ்நாட்டோட சிஇஓ உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு எதுவும் பண்ண தெரியல, ஒரு சாதாரண கேள்வி கூட கேட்க தெரியல. அப்ப எங்க இருந்து நீங்க அவர் தீர்வு காண முடியும்? நிர்வாக ரீதியா சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கிறத நம்மளால விட்னஸ் பண்ண முடியுது இல்லைங்க ஐயா? ஆமா, அது நமக்கு ஓரளவுக்கு தெரியுது இல்ல. அதை எப்படி உடனடியா அவருக்கு கேளுங்க. அதான சிஸ்டம் இருக்குல்ல, போலீஸ் இருக்குல்ல, எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி இந்த பாதுகாப்பை உறுதி பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க, நான் ஆட்சிக்கு வந்தேன் அவ்வளவுதான், இந்த ரவுடிகள் எல்லாம் இந்த மாநிலத்தை விட்டே வெளில போட்டாங்க அப்படின்னாங்க. நான் தமிழ்.webloகம்.com எடிட்டர் நான் போட்டேன். அப்படியா? உங்களோட ஒரு எம்எல்ஏ, கும்புடிப்பூண்டி எம்எல்ஏ வெட்டி கொண்டுட்டான். திமுகனுடைய ஒரு பெரிய உயர் பொறுப்பாளர் திருவேற்காடு கஜேந்திரன் வெட்டி கொல்லப்பட்டு, குடும்பத்தினரும் கொல்லப்பட்டு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. வீட்டில் தனியாக இருந்த ஒரு +2 பொண்ணு ஸ்ரீபெரும்புதூரில் கொல்லப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவும் புறநகர் பகுதியில் நடக்குது. நீங்கள் சொல்கிறீங்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது, எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் சரி ஜெயலலிதா பண்ண, அதுதான் ஜெயலலிதா 41 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டை தமிழ்நாடு காவல்துறைக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அப்போதான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் உருவாச்சு. அதுக்குள்ள போலீஸ் டிவிஷன்ஸை உருவாக்குனாங்க. அதனால தான் தாம்பரம், ஆவடி இப்படியெல்லாம் போலீஸ் டிவிஷன்ஸை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜாங்கெட் போனார், அந்த ராஜஸ்தான் ஃபோர்ஸஸ் வந்துட்டு அந்த கல்பிரேட்ஸ் எல்லாம் பிடிச்சி கொண்டாந்தார். இப்படி தான் பண்ணணும். ஸோ தெர் இஸ், ஆனால் உங்களுக்கு இது தெரியாதுன்ற நான். இதெல்லாம் விஜய்க்கு இப்படி நடந்ததெல்லாம் தெரியும். அதிகாரிகளுக்கு தெரியும்ல, இது எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் அவங்களை கேட்க சொல்றேன். நான் அவங்கள கூப்பிட்டு கேளு, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி நடவடிக்கை எடுன்னு தெரியாதா, உங்ககிட்ட என்ன விதமான ஐடியாஸ் இருக்குது, பிளான் இருக்குது, சொல்லுங்கன்னு கேட்க வேண்டியதானே அவரு. கேளுங்க, கேட்டு மக்கள் கிட்ட சொல்லுங்க, இதற்கு மேல இது நடக்காது, பாத்துடுறேன், மக்கள் எப்படி கோஆபரேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வாங்க ஒரு 10 பாயிண்ட் எஜெண்டாவை சொல்லுங்க. சும்மா அப்படியே பிரசாதம் இருந்துறதுனால எதுவும் ஆயிடாது. இல்ல வேற ஒரு காரணம் கற்பிச்சு இவ்வளவுக்கும் காரணம் போதை தான் அப்படின்ட்டு போட்டு, இந்த ஒரு சின்ன பசங்க விடுவாங்கல்ல ட்ரெயின், இங்க தட்டி விட்டா இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு மறுபடியும் இப்படியே வந்துட்டு. கடந்த ஆட்சியில் நடந்த பிரச்சனை போதை, இதுதான் அவங்க அந்த கதையில பிரச்சனைன்னு கேட்டா ஆமா உள்ளடி கருப்பாடு இருக்குன்றாரு. இந்த பிரச்சனை கேட்டா போதைங்கிறாங்க. டாஸ்மார்க் கேட்டா 10 ரூபா வாங்குறதுக்கு இப்ப அவங்க விவேகானம் காரணம் சொல்றாங்க, பாட்டிலுக்கு திரும்ப கொடுக்கணும்னு. அமைச்சர் விக்னேஷ் அவர்களே விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா 20 ரூபாய், ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபாய் நான் வந்த உடனே மாறும் அப்படின்னு சொன்னாரு. சினிமா மாதிரி எல்லாம் அப்படி எல்லாம் மாத்திர முடியாதுன்னு அமைச்சரே விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ ரியாலிட்டி வேற, அரசியல் வேற, அரசாங்கம் வேறங்கிறத விஜய் இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமா, ஷூட்டிங் வந்துட்டு செக்ரட்டேரியட்ல நடக்குது. அதில் வெளியில் நடக்கிற விஷயம் வேறையாகவும் அங்கே எழுதுகிற ஸ்கிரிப்ட் வேறையாகவும் இருக்குது. அவ்வளோதான். இது நீங்கள் 13 நாள் தான் ஆகுது, ரொம்ப டூ ஏர்லி தான். ஆனாலும் அவர் மேலே ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்களா, இல்லை அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கா மக்கள்? நீங்கள் தானே கிரியேட் பண்ணி விட்டீங்க ஐயா, நீங்கள் தானே கிரியேட் பண்ணி விட்டீங்க. நீங்கள் கடைசியாக ஒயம்சிஆர் நின்று பேசுகிற பேச்செல்லாம் எடுத்து பாருங்கள், என்ன ஆக்ரோஷத்தோடு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் தானே பண்ணீங்க. நீங்க விதைச்சிங்க, அது விளையுது, அவ்வளவுதான். இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை. நான் இப்பவும் சொல்ல வரேன், வாட் ஹேப்பன் டு தி சிஸ்டம். மறுபடியும் கேட்கிறேன்,
இது நான் கேட்ட கேள்வியில் ஐயா எம்ஜி தேவசகாயம் கேட்ட கேள்வி. சிஸ்டம் நான் கட்சி ஆட்சி மாறதில்ல, எம்எல்ஏ வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றினா இல்லை. அப்போ அதே போலீஸ் ஃபோர்ஸ் தானே, வெள்ளைக்கார காலத்துலேருந்து இதுதானே ஆர்டரு, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை கட்டுக்குள்ள வச்சு அதை ஆப்ரேட் பண்றது தான் முதலமைச்சரோட வேலை. இல்லை, அது என்ன வச்சிருக்குதுன்னு சொல்லுங்க. சொல்யூஷன் என்ன வச்சிருக்குது? இது தடுக்கணும், தடுத்து நிறுத்தணும். இது ஸ்போரோடிக்காக போயிடுது, தடுத்து நிறுத்தணும். எப்படி தடுத்து நிறுத்துவீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க, கேட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க. சிங்கப்படை அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சும்மா அதான் சொல்ல வரேன், அந்த பூச்சி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. என்னன்றது நீங்க பாருங்க. ஸ்டாலின் சட்டத்தை இருக்குனாரு, இன்னும் பல்வேறுபட்ட காரியங்கள் எல்லாம் செஞ்சாரு. ஆனா நீங்க வெளியிலேருந்து ஒரே ஒரு விஷயம் நடந்ததுனால ஓன்னு கத்துறீங்க. இப்ப நீங்க வரீங்க, 10 விஷயம் நடக்குது, உங்களால என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. முதலமைச்சர் மேல அவ்வளவு நம்பிக்கை மக்கள் வச்சிருக்காங்கன்னு அதை நம்ம எடுத்துக்க முடியாதா? சரி, நம்மளை நம்பி ஓட்டு போட்டவர் அங்க மிஸ் ஆகும்போது அதனால மக்களால் தாங்கிக்க முடியாது. யாருக்கிட்ட நம்பிக்கை வைப்பாங்க? அந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் அவர் மேல. நீங்க தானே கிளப்பி விட்டீங்க, நீங்க தானே கிளப்பி விட்டீங்க. அவ்வளோத்துக்கும் காரணம் நீங்க தானே. கேட்கலையா சிஎம் அப்படின்னு யார் சொன்னது? நீங்க தானே சொன்னீங்க. இப்போ சொல்லுங்க. நீங்க எந்த துயரத்துக்கும் நீங்க வந்துட்டு ஒரு கட்சி தலைவனா பதில் சொன்னதே இல்லை. பத்திரிகையாளருக்கு 41 பேருக்கு இல்லை, அதெல்லாம் விடுங்க. 41 பேரையும் பற்றி நீங்கள் கண்டுக்கிட்டு பதில் சொன்னதில்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய கூட்டத்துக்கு வந்து நசுக்கி சத்தவன், அடிபட்டு சத்தவன், உதப்பட்டு சத்தவன், அவனை பற்றி கண்டுக்கிறதில்ல. மயக்கப்பட்டு விழுந்து சத்தவன் யாருமே நீங்கள் கண்டுக்கிறதில்ல. ஆனால் இப்போ கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. காரணம், யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர். இல்லை, அப்போவுமே ஒரு இது தொடர்பாக பத்திரிகைகளுக்கோ ஊடகங்களுக்கோ ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான், நான் நேரடியாக விளக்கம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் தெரியுது. தொடர்ச்சியாக எல்லா பத்திரிகையாளரும் கேட்குறாங்க, ஏன் அவர் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ண மாட்டாரு, ஏன் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ண மாட்டாரு, மைக்கை நீட்னாலே வேணாங்கிற மாதிரி இருக்காங்க, ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்கிட்ட சொன்ன பதில் அப்படின்னோம்னா, பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்திச்சோம்னா அவங்க நம்மளை சிக்க விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு அப்பா. உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கூட இருக்க போறேன், பார்த்துடலாம் 2ல் 1. அதெல்லாம் முதல்ல உங்களை அப்படி பண்ணாங்கனாலே அது அவங்களுக்கு தான் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தணும்னு நான் சொன்னேன். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் அ பாலிட்டிஷியன், தே கேனாட் பாஸ் கொஸ்டின்ஸ். அப்படி இப்படி இது நான் அதனால கேட்டுற முடியாது, எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட் அதுக்கு மட்டும் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா போச்சு. ஆனா அவர் துணியில தாவேக தலைவரா ஓகே, அது கொடுக்கறதும் கொடுக்காததும் அவருடைய விருப்பமும், அது விருப்பம் சார்ந்தது. ஆனா முதலமைச்சரா இல்ல கட்சின்றது வந்துட்டு ஒரு பொது நிலை தான். கட்சின்றது ஒரு தனிநபர் இது கிடையாது. அப்படின்னா சீமான் சொல்றதுனால ஏன் கட்சி அப்படின்ற மாதிரி இடம் தப்பு. அது கட்சின்றது ஒரு பொது நிலை தான். அப்பவே அவர் பேச தயாரா இருந்துட்டானா இப்போ பிரச்சனை வந்திருக்காது. இப்போ கடகடன்னு பேசலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு வாரமும் கமிஷனர் ஆஃப் போலீஸ், நான் எல்லாம் பத்திரிகையாளனாக இருந்த போது, நிருபராக இருந்த போது, கமிஷனர் ஆஃப் போலீஸ் 98ல் துரை கமிஷனராக இருந்த போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பத்திரிகையாளர்களை சந்திப்பார். பத்திரிகையாளர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விடயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை பதில் சொல்வார். இதே கஞ்சா பிரச்சனை, இதே போதைப் பொருள் பிரச்சனையை பற்றி நான் பேசி எனக்கு அவருக்கும் ஓரலாக டஃப் ஆயிடுச்சு. சரி, அடுத்த வாரம் வாங்க, அப்போ சடையில் வேறு ஏதாவது எங்கேயாவது இருந்துச்சுன்னா அப்போ நான் என் பேரை மாற்றிக்கிறேன் இப்படிலாம் சொல்லிட்டாரு. ட்ரெஸ்ஸை விட்டு போய் அப்படிலாம் சொல்லிட்டார். அவர் ஒரே வாரத்தில் ஒழிச்சிட்டாரு. அதான் கமிஷனர் துரை. எப்படி அவர் செஞ்சார்? ஒரு கமிஷனருடைய எபிலிட்டி, அவர்கிட்ட ஒரு ஃபோர்ஸு, அதை அவர் இயக்குறாரு. எங்க ஆச்சு, என்ன ஆச்சு, எங்கடா பண்ணுச்சு இப்படி சொல்றாங்கல்ல, எங்க வச்சு சொன்னாங்க, எதை வச்சு சொன்னா அந்த பத்திரிகையாளர் அது சொல்லும் போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அப்போ நாங்கள் கலைஞர்கிட்டே போனோம். 96 to 2001 கலைஞர் தான், போவே இல்லையே, இந்த பிரச்சனையே போகல. ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் சீத்தார், பை நேம் துரை. சொல்றேன், நான்லாம் பத்திரிகையாளன், அவருக்கு என்னை பற்றி நினப்பு இருக்கும், எனக்கும் அவரை பற்றி நினப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆளுடைய எஃபிஷியன்சியை பாருங்கள். கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு பிறகு சென்னை மாநகரத்தில் நடக்க இருந்த பல குண்டுவெடிப்புகளை தடுத்து நிறுத்தினார். ஒரே ஒரு இடத்துல இருந்து 240 கிலோ ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கைப்பற்றி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆவடியினுடைய அந்த மைதானத்தில் வச்சு வெடிக்க வச்சு டிஃப்யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. பின்னாடியே ஓடிட்டு இருப்பான் அந்த வண்டி எடுத்துகிட்டு. அவர் ஒன்றும் வெறுத்து போல, ஆனால் அவர் பேசுகிறார் பத்திரிகையாளர்கிட்ட. அது காரணம் என்ன? அனுபவத்தில் பாதலில் பார்ப்பட்ட, திறன் பார்ப்பட்ட துணிச்சல். நீங்களும் சந்திங்க, நீங்கள் கேளுங்க, அந்த மாதிரி கேளுங்க பத்திரிகையாளர்கிட்ட. நீங்கள் நான் தான் சந்திக்க மாட்டேன், நீங்கள் சந்திங்க பத்திரிகையாளர்களை அப்படின்னு சொல்லுங்கள். சொன்னாங்கன்னா நிறைய விஷயம் வெளில வரும். வெறும் மாற்றத்தினால நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. பொறுத்தது பார்ப்பாங்க. நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றிங்க ஐயா.